ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு. கண்ணதாசன் எழுதிய உமார் கய்யாம் பாடலுடைய மொழியாக்கம் வச்சுக்கலாம். தன்னைத்தானே பிரதிபலித்து எழுதியிருக்கிறார். இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று சொன்ன உடனே பல பேரும் பல மாதிரி பொருள் சொல்றாங்க அதுக்கு. அவர் குடிப்பாரு. என்னன்னா மது கோப்பையை ஒரு கோப்பையை சொல்றாரு. அந்த கோப்பையிலே நான் குடியிருக்கேன். ஒரு கோப்பையில தான் குடியிருக்க முடியுமா? மதுவுல ஒரு மது கோப்பையெல்லாம் குடியிருப்பார்கள். அப்படி கவிஞர் எழுதுவாரா? எழுத முடியுமா? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னா இந்த பெரிய கடல் போன்றதுங்க இந்த உலகம். இப்ப நான் சிந்திச்சு பார்க்கிறேன். நான் பிறந்த ஊர்ல எத்தனை தெரு இருக்குன்னு எனக்கு தெரியல. 40 ஆண்டுகளா வாழ்ந்த ஊர்ல எத்தனை தெருக்கள் இருக்கு, எத்தனை கடைகள் இருக்குன்னு யார் யார் அந்த ஊர் தினமும் பார்த்து எனக்கு புதுசா இருக்கு. ஒரு சின்ன ஊர் நகரம். அப்ப சென்னை, மும்பை மாதிரி பெரிய நகரங்கள்ல நாம குடியிருக்க இடம்னு எது தெரியாது. நம்முடைய நாடு, நம்முடைய நகரமே நமக்கு முழுசா தெரியாது. இங்குள்ள மக்கள் நமக்கு தெரியாது. எத்தனை பேர்ட்ட பழகிருப்போம். இந்த உலகம் 600 கோடி மக்கள் தொகை நமக்கு தெரியுமா? இந்த உலகத்துல 196, 197 நாடு நமக்கு தெரியுமா? அனுபவம் இருக்குமா? எல்லோரும் பழக்கம் இல்லை. நாம ஏதோ ஒரு மூலையில குடியிருக்கோம். ஒரு பெரிய கடல்ல ஒரு கோப்பை நிறைய முகந்த தண்ணி எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிமுகம். அங்கதான் நமக்கு அது போதும். நமக்கு இந்த இடத்துல வாழ்ந்தா முடிச்சிடலாம். பெருசா வாழணும் அவசியம் இல்லை. ஒரு கோப்பை தண்ணீர், ஒரு கடல்ல ஒரு கோப்பையால் முகந்தால் தண்ணீர் எவ்வளவு இருக்குமோ அதுதான் என் வாழ்க்கை. அதுக்குள்ளே சுத்தி சுத்தி வரேன் நான். அதுக்குள்ள கிடக்கிற மீன் மாதிரி என்னுடைய வாழ்க்கை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சம் கோடிக்கணக்கான அழகழகான பெண்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கோலமையில் துணை இருப்பு எனக்கு ஒரு மனைவி. ஆக ஒரு சிறிய இடத்தை ஆண்டு கொண்டு என் மனைவியோடு நான் வாழுகிறேன் என்பதை குறிப்பதற்கு தானே ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. ஏதோ ஒரு கோடியில வாழ்றோம். உலகத்துல ஒரு கோடியில வாழ்றோம். கோடியில இல்ல, ஒரு கோடியில வாழ்றோம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஒரு கோப்பை என்று சொன்னார்.